ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினேன். என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினேன். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல், ஊர்வனால் அதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், ஊர்வனால் அதை யோசிக்காமல், புதியவைகள் தோன்று செய்தேன், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். புதியவைகள் தோன்று செய்தேன், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தேன். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தேன். ஏங்கி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி, ஏங்கி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம், முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள்
கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை திவ்யா அவனோட சவுண்ட் மியூட்ல இருக்குடி. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹalleluya 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 ஹalleluya. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக கேட்கிறதற்கு காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த கூடையை தொடங்குகிறோம். பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியானவரை இடைபடுவீராக. மனுஷனை மறைத்து தேவ வார்த்தை, ஓ தேவ பலன் முழுவதுமாய் இடைபெற்று ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் சௌகியத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பசுத்தாவிய நாமத்தினால் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கூடுதலை வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கடந்த வாரங்கள்ல எங்களுடைய தகப்பனார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து என்னுடைய மச்சான் ஒருவர் 22 வயது, அவரும் கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தனி ஜெபங்கள்ல நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது ரொம்ப குறிப்பா முக்கியமான ஒன்றா இருக்கிறது.
நான் என்னுடைய தகப்பனாருக்காக நான் என்ன ஜெபித்தேன், நான் என் தகப்பனாருக்காக என்னுடைய காரியம் எப்படிப்பட்டதாய் தேவனோடு கூட ஒரு ஒப்புரவை, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டேன் என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சின்ன சாட்சியை சொல்றேன். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அது கொஞ்சம் வேதனை கொடுக்கறதா தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்ச கால வேதனைகளுக்காக நித்தியத்தை அவர்கள் இழந்து போக கூடாது என்பதில் நீங்க தெளிவா இருக்கணும். வேதத்தில் அநேக ஜெபங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. ஆவிக்குரிய ரீதிகளில கர்த்தர் விரும்புகிறதை செய்யும்படியான ஒரு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என் தகப்பனாருக்காக ஜெபித்த ஒரு ஜெபத்தை இந்த மீட்டிங்ல சின்ன சாட்சியை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய மச்சன் அவர் இறக்கிறதுக்கு முன்பதாக அவரோடு கூட ஒரு பிரயாணத்துல, கடைசி நேர பிரயாணத்துல ஜீவனோடு இருக்கும்போது இடைப்பட்ட காரியத்தையும் சொல்லிட்டு இன்றைக்கு கர்த்தருக்குள்ள வார்த்தைகளாக நம்ம போக போகிறோம். செப்டம்பர் மாசம் கர்த்தர் எனக்கு காட்டுகிறார், படுத்திருக்கிற சூழ்நிலையில உன் தகப்பனின் கீழே விழுந்துட்டாரு, உன் தகப்பனின் காரியம் முடிய போகிறது, நீ என்ன செய்ய போகிறாய். உடனே நான் போய் லீவ் கேட்டுட்டு டைரக்ட்லி உடனே வேணா டைரக்டா சொல்லிட்டு நான் உடனே இந்தியாவுக்கு போனேன். ஜீவனோடு இருக்கிற சூழ்நிலையில சுவிசேஷத்தை, அவருக்கு ரட்சிப்பை குறித்து எவ்வளவோ சொன்னேன். மனம் மாறுகிறவர்களுக்கு சரீரமும் கடைசி காலத்துல வாழவும் முடியாம போகவும் முடியாம உலகத்தின் பாடுகளிலும் சிக்கி பிக்கி சின்ன பின்னமா இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை இடைபட விடாதபடியாய் மாம்ச கிரியைகள் மேற்கொள்கிற சூழ்நிலையில, வாயின் வார்த்தைகள் தவறான காரியங்களை பேசுகிற சூழ்நிலையில நான் என் தேவனோடு சொன்ன ஒரு உடன்படிக்கை, நீர் என்னை பயன்படுத்துகிறது உண்மையா இருந்தால், நீர் என்னை தெரிந்து கொண்டது உண்மையா இருந்தால், நான் உமக்காய் ஓட வேண்டும் என்பதை நீர் நிச்சயித்திருந்தால், என் பரம தகப்பனே, வீட்டை கட்டாத ஒருவன் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? தன் வீடை கட்டாத ஒருவன் எப்படி பிறருக்காய் ஜெபிக்க முடியும்? அதனால நான் கர்த்தரோடு சொன்ன ஒரு உடன்படிக்கை என்னன்னா, மரணம் வருவதற்கு முன்பதாக தேவ ஆவியானவரே, அவர் தன் இருதயத்தை உமர் பக்கமாய் திருப்பி, அளவு யார்? எங்க அப்பா. அவர் தன் இருதயத்தை உமது பக்கமாய் திருப்பி தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்கோடு கூட ஒரு இடைபாடுகளை கொடுக்கும் வரை நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் ஜீவனை எடுக்க கூடாதுன்னு என் தேவனோடு செய்த ஒரு உடன்படிக்கை. தேவ பிள்ளைகளை, வலிக்குது, வேதனை, பெட்ல மோஷன், ஆனால் என் தேவனோடு செய்த உடன்படிக்கையை என் தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வாக்கு தத்தத்தை மையமாக கொண்டு கர்த்தர் ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் மச்சனர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஜிஹெச்ல இருக்கிற சூழ்நிலையில கடைசியா அப்பதான் நிறைய பேர் என்று சொல்லுவாங்க, எனக்கு விருப்பமான ஒரு சகோதரர் உண்டு, சுந்தர் பிரதர்னு. ஏன்னா 2019 நானும் ஃபாரின்ல இருந்தா, அண்ணனும் ஃபாரின்ல இருந்தாங்க. முழுவதுமாய் மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யக்கூடியவங்க, பொருளாதாரத்துக்காக அல்ல, அவர்கள் தங்களுடைய பணத்தை முந்தனமாய் செலவு பண்ணி அதற்காக செய்யக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சூழ்நிலையில அப்பாவை சந்திச்சு அந்த காலகட்டத்துல நிறைய உதவிகள் செய்தார்கள். ஹல்லேலூயா. கடைசி நேரத்துல அந்த என் மச்சனுடைய குடும்பங்களை நான் கார்ல கூட்டு போயிட்டு இருக்க வேலையில அவர் இறங்கிட்டு இங்க கொரியா வந்ததுக்கு அப்புறம் என்னோடு கூட பேசின சில வாக்கியங்கள் அது தேவனுடைய வார்த்தையாய் எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. கொஞ்சம் நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல தம்பி, நான் வந்து சுவிசேஷம் சொல்லியிருப்பேன்ல, நான் ஏசப்பா. ஆனா ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னா, நான் அந்த என்னுடைய மச்சானோடு கடைசியாக சொன்ன வார்த்தை இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லு, வேற எதையும் சொல்லாத, வேற எதுவும் வழி கிடையாது சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவருடைய சகோதரர் ஆர்மில இருந்து டிராவல் பண்ணிக்கிற சூழ்நிலையில அவர் பிக்கப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க வேலையில விடிய காலையில 3 மணியில கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். கேரளா ஸ்டேட்ல இருந்து இந்தியா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள வர்ற வேலையில கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு சொன்னது, நான் அவன் கரங்களை பிடித்துக் கொண்டேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, கடைசி நேரத்துல என்ன நோக்கி கூப்பிட்டான்னா அவனை நான் மீட்டுக் கொள்ளுவேன், அவனை நான் எனக்காய் தெரிந்து கொள்ளுவேன். தேவ பிள்ளைகளே, குழியில் இறங்குகிறவர்களும் மரணத்தை ருசி பார்த்தவர்களும் தேவனுடைய அண்டைக்கு போக மாட்டார்கள். இதோ காலம் சமீபமா இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம இன்றைக்குள்ள வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். மார்க் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இயேசு கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். ஹல்லேலூயா. கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தோம் ரட்சிப்பை குறித்து, ஜீவ தண்ணீரை குறித்து. அதுல இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அநேக காரியத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டு தேவ வார்த்தையை அநேக இடங்கள்ல எப்படி அந்த ஜீவ தண்ணீரை குறித்து ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லலாம்னு நான் என் சரீர பிரகாரமாக யோசித்து தேவ திட்டத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ தரிசனத்திற்குள்ளதாய் உங்களை அழைத்து செல்லும்படியாக இந்த கூடியை தேவன் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இது உலக பொருளாதார முன்னேற்றத்தை குறித்து அல்ல. ஹல்லேலூயா. உலகத்துல புறஜாதியார்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தை குறித்து அல்ல இது சொல்ல வந்தது. இந்த கூடுகை ரட்சிப்பின் வழியையும் தேவ திட்டத்தையும் என் தேவ நோக்கத்தையும் பிதாவின் சித்தத்தையும் செய்யும்படியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இதோ திறப்பின் வாசல் உங்களுக்கு எதிராய் நிற்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதோ திறந்த வாசலை உங்களுக்காய் நான் வைத்திருக்கிறேன், என் பக்கமாய் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்கறதெல்லாம் பிரச்சனையே. இயேசு கிறிஸ்துவான சொல்லி கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். எப்படிப்பட்ட வார்த்தையில நாம் கேட்க கொண்டிருக்கிறோம்? உலக மனுஷன் இருந்து வர்ற வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோமா? உலகத்துல வீட்டுல வந்து நம்மட்டு அங்கிட்டு இருந்துட்டு எல்லாம் சொல்ற உலக பிரகாரமான சத்தத்துக்குள்ள இடைப்பட்டு இருக்கீங்களா? வெளியில வாங்க. தேவ வசனம் உங்களுக்காய் உங்கள் கைகளில் வேத புத்தகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் மைத்தினர் ஒருவரோடு இந்தியா வந்த சூழ்நிலைகள்ல அநேக வீடுகளில் சென்று என் தகப்பனா இறந்து கர்த்தருக்குள் நித்திரையடைந்து அடக்கம் முடிந்து அடுத்த நாள் காலை 6 மணிக்கு நான் சுவிசேஷமாய் சொல்ல ஆரம்பித்தேன். பார்க்கிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு. ஏன்னா குழியில் இறங்குறவர்களுக்கு முடிந்து போச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் தான் நியாயம் தீர்ப்பார், நான் அல்ல. தேவனே நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாகவே கர்த்தர் எங்களை நிர்ணயித்திருக்கிறார். ஒருவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. He was crossing 27 years. 27 வயதை கடந்து விட்டார். எங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தர், அவரை பத்திய விவரம் தெரியல, என் சகோதரர் தான். பைபிள வாசிடான்னு சொல்லும் போது அவன் என்னோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணா எனக்கு தமிழ் வாசிக்கவே தெரியாதுண்ணா. 27 வருஷமா உங்க கூட இருக்க எனக்கு தெரியாதுடா அண்ணா. இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்னது இல்ல, என் மனைவியை தவிர வேற யாருக்கும் தெரியாதுண்ணா அப்படின்னா. அப்ப நீங்க அந்த ஆத்மாவை எப்படி நீங்க போஷிப்பிக்க வேண்டும்? இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு, ஆல்டர்னேட் வந்துருச்சு. ஒரு வாய்ஸ், பைபிள் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இதை கேளு, படிக்க முடியல கேளு, கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுவார். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். கர்த்தர் ஒரு விஷயத்தை முன்னாடி நடக்க முன்பதாக சொல்லி விடுகிறார், தீர்க்க தரிசனமாய் இடைபெற்று விடுகிறார். நான் இன்னும் ரட்சிப்பை குறித்து அந்த ஜீவ தண்ணீரை குறித்து அதிகமா தியானிக்க வேண்டும், அதிகமான வசனங்கள் எடுக்கணும்னு சொல்லும் போது நிறுத்து, உன் மாம்சமாய் பிசாசு நடத்துறதா இருக்கு, நிறுத்து. நான் சொல்லுகிறதை நீ கேட்டு அதன்படியாய் நீ பிரசங்கத்தை தொடங்கு என்று கர்த்தர் என்னோடு கூட தரிசனத்துல இடைப்பட்டு ஹல்லேலூயா கர்த்தர் சொன்னது காது காணிச்சு, காது கேட்கிறவனுக்கு ஹல்லேலூயா பக்தி விருத்தி உண்டாகும்படியாக அதை பேசு என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான சத்தத்துக்கு கேட்டோம்னா அது நமக்கு உபத்திரவத்தையும் இக்கட்டுகளையும் மன சோர்வையும் மன அலைச்சலையும் நிம்மதியை எடுத்து போட்டு அநேகர் தங்கள் வாழவா சாகவான்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்காக பிணைக்கப்பட்டிருக்காங்க. வெளியில வாங்க, தேவ வசனத்துக்கு உங்க செவிகளை சாயுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடைபடுங்க. நீங்க இதை கேட்டீங்கன்னா அவர் உங்களோடு இடைபடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கு, பகல்ல குளிர்ச்சியான வேளையில தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதியாகமம் எடுத்த உடனே நமக்கு யார் நடுவர்னா ஆதாமும் அவன் மனைவியாகிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏவாளும். இவர்களைத்தான் கர்த்தர் படைத்து ஏதேன் தோட்டத்துல விட்டிருந்தாரு. குளிர்ச்சியான வேளையில, காலை வேளையில கர்த்தர் வந்து கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே
அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள். தேவ வார்த்தை, தேவ சத்தம் உங்கள் வீடுகள்ல ஹியர் த வாய்ஸ் ஆஃப் லார்ட். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக தொனிக்கிற வேளையில அதை கேட்க விடாதபடியாய் உங்கள் காதுகளை அடைச்சு தேவ வார்த்தையை தியானிக்க விடாதபடியா உலக கவலைக்குள்ளதாய் உங்களை செலுத்துகிற பிசாசின் ஆவிகளுக்கு நீங்கள் எதிர்த்து நெல்லுங்கள். ஆதாமையும் ஏவாளையும் போல நீங்கள் ஒழித்துக் கொள்ளாதிருங்கள். வெளியில வாங்க. இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பாயிருக்கிறது. யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவானவர் சத்தத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் மனுஷனோடு கூட அவருடைய பிரதான ஆவியை தேற்றவன் பண்ணும் ஆவியை நமக்கு கொடுத்து விட்டு போகிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஆவியை துக்கப்படுத்தாதபடியே அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதே அவர் விரும்புவதே அல்லாமல் வேற எண்ணத்தை உங்களிடமும் என்னிடமும் அவர் கேட்கிறார். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை, ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டம். பிசாசு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா கட்டி வச்சிருக்கான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் உலக கவலைக்குள்ளதாக இதை என்ன செய்யறது, அதை என்ன செய்யறது, அப்படி என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு கட்டு. சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளதாக இப்படி ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல இருந்து எப்படி வெளியில வருது, அதுல இருந்து எப்படி மீண்டு வருகிறது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. சிலருக்கு உலக பிரகாரமான பொருளின் மீது ஒரு ஆசை. அதை எப்படி நான் ஏன் பண்ணுவது? கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம உலகத்துக்குள்ள ஓடி நாடி தேடி தங்கள் நிம்மதியை இழந்து போகிறார்கள். சிலருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எல்லாமே நீட்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும். அது ஒரு வகையான பிசாசின் போராட்டம் தான். உங்கள் இருதயம் சுத்தமாகிறதை விரும்புங்கள். உங்கள் சிந்தனை சுத்தமாகிறதை விரும்புங்கள். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் சுத்தமாய் வைத்துக் கொள்வது அல்ல. உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தணும்னா தேவ வார்த்தையை நீங்கள் அனுதினமும் வாசிக்கணும். அதன் மூலமா தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டு தேவ சித்தத்தை நீங்க செய்ய இடைபடுவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் நிச்சயம். கர்த்தர் சொல்லுகிறார், பொண்டாட்டி பேச்ச நீ எவ்வளவு நாள் தான் கேட்டு ஓடுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம குறிச்சு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொன்னதுன்னா, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா, உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனையாகவும் வானத்து நட்சத்திரங்களுமா பெருக பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்து போயிடுச்சு, காலங்கள் கடந்து போயிடுச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு. அப்ப அவ ஸ்திரீ என்ன பண்றானா, தன்னுடைய மனைவி என்ன பண்றானா, இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை வராது, நீர் என்னோடு வேலைக்காரியோட சொல்லி சேரும்னு சொல்லிட்டு தன் கணவனை அவருடைய வேலைக்காரியோட ஆகாரோடு சேர வைக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்போ வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் சில ஆண்டுகள் 13 ஆண்டுகளுக்கு மேலாக ஆபிரகாமோடு கூட இருந்த அந்த தொடர்பை துண்டித்துக் கொண்டார். ஏன்னா, நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். நீ காத்திருக்காம, என் மேல் நம்பிக்கையா இல்லாமல், தேவனை நீ விசுவாசிக்காமல், உன் மனைவியின் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அவனை கடிந்து கொண்டான். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆகாருக்கு குழந்தை பிறக்குது, இஸ்மவேல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்ப என்ன சம்பவிச்சது தெரியுமா? கர்த்தர் திரும்ப என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, திரும்பியும் சாராள் வந்து என்ன சொல்றான்னா, இவளை எனக்கு அருவருப்பாக்கு, இவளை நீ விரட்டி விடும், இந்த இஸ்மவேலையும் இந்த ஆகாரையும் கண்ணு முன்னாடி வைக்காத போது அது ஆபிரகாமுக்கு மிக கடினமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்ப அவன் என்ன யோசிக்கிறான்னா, உன் பேச்சை கேட்டு 13 வருஷம் நான் என் கர்த்தருடைய தொடர்பு விட்டுட்டேன், திரும்பியும் நான் அதுக்குள்ள போக வேண்டுமா என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு அவனுடைய சத்தத்தில் அவனுடைய செவிகள் கேட்கும்படியா சொல்கிறார், உன் மனைவியாகிய சாராளுடைய சத்தத்திற்கு செவி கொடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த இடத்துல செவி கொடுக்கணும், எந்த இடத்துல செவி கொடுக்க கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தருடைய அன்புல இணைக்கப்பட்டு, பரிசுத்தத்துல இணைக்கப்பட்டு, வேத வசனத்துல தியானித்து இருந்து அவரோடு பிரயாணம் பண்ணணும்னா, உலக சத்தத்துக்கும் பிசாசின் சித்தத்துக்கும் நம்ம இடம் கொடுக்காம ஜீவிதத்தை நேராக ஓட முடியும் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மோசேயை குறித்து சொல்லப்பட்ட விஷயத்துல அவனை குறித்து கர்த்தர் சொல்றார், நீ போய் பார்வோனுக்கு முன்பதாக அவனை காண்பிக்கும் போது அவன் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்.
போன உடனே எல்லா காரியமும் நடந்துச்சுன்னா நடக்கல. அவன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, தவளைகள் எழும்பி வரட்டுங்கிறான், தண்ணீர் ரத்தமாய் மாறும், அநேக அற்புத அடையாளங்களை செய்த போதும் அவனுடைய வார்த்தைக்கு பார்வோன் செவி கொடுக்கவில்லை. அவனை அடக்க, அவனுடைய காதுகளையும் அவனுடைய கிரியையும் அடக்கி வச்சு கர்த்தர் எதற்காக அதை அனுமதிக்கணும்? ஒரு அடையாளத்தோட கீழ்ப்படி அவங்களை கூட்டம் தரலாம்ல. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு ஏன் இந்த போராட்டம்? என் சூழ்நிலைகள் ஏன் இப்படி இருக்கிறது? இதுல நான் இப்படி செய்யலாமா வேண்டாமான்னு மனுஷீக ஆலோசனைக்கும் மனுஷீக சத்தத்துக்கும் மனுஷீக இடைபாடுக்கும் உங்கள் சேவைகளை சாய்க்காதிருங்கள். நம்ம யூகிக்க முடியலாம் நடக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா தேவ சந்நிதியில உட்கார்ந்து அழ பழகணும். தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். எதற்காக கடினப்படுத்தினார்னா, ஆபிரகாம்கிட்டே முன்னாடி சொல்லிடுவாரு, உன் சந்ததி 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருக்கும், நான் அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நான் விடுதலையாக்கி கருவேன் என்று அவனோடு கூட இடைப்பட்டு ஒரு சத்தத்தை தேவன் வாக்கு தத்தமாய் ஆபிரகாமோடு பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால்தான் அவ்வளவு போராட்டம். பார்வோனுடைய சந்ததிகள்ல அவனுடைய தலை ஈற்றுகளையும் அந்த தேசத்தின் குடிமக்களுடைய தலை ஈற்றுகள் எல்லாம் சங்ககரித்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஏன்னா தேவ சத்தத்திற்கு, அந்த முச்செடியிலிருந்து வந்த அக்னி வெளிச்சத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் மோசே இடைப்பட்டான், கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும். அவன் என்ன பண்றான்னா, தாய் தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம பெலிஸ்தியர் பக்கத்துக்கு போறான். அங்க இருக்கிற பெண் மேல் இச்சை கொள்ளுகிறான். இடைப்பட்டு ஆகிவிட்டது. ஒரு விடுகதையை கொடுக்கிறான். பலவான இடத்திலிருந்து பட்சமும் பசிக்கிறவர்கிட்ட போஜனமும் உண்டாயிடுச்சுன்னு ஒரு விடுகதையை போடுறான். அது எனக்கு கரெக்டா நினைவு இல்ல, கரெக்டா சொல்றதுனால இப்ப சொல்றேன். விடுகதையை போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா, அங்க இருக்கவங்களுக்கு ஆன்சர் தெரியல. அவனுடைய மனைவியை தொந்தரவு, அவனுடைய மனைவியுடைய தகப்பனார தொந்தரவு பண்ணி விருந்துக்கு அழைத்து, எங்கிட்ட இருந்து இப்படி திருடி கொள்ளவா எங்களை அழைத்தீர்? இப்போ மருமனுடைய கதைக்கு எங்க விடுதலைக்கு எங்களுக்கு பதில் தெரியலையே, அவன் எங்கிட்ட இருந்து இப்படி பொருளை கேட்கிறான, நாங்க எப்படி கொடுக்குன்னு மாமனான டார்ச்சர் பண்ணல. மாமனார் என்ன பண்றானா, அந்த தன்னுடைய மகளை தொந்தரவு படுகிறான். அந்த மகள் என்ன பண்றானா, அடிக்கடியா சிம்சோனை தொந்தரவு படுத்தி அந்த ஆன்சரை கேட்டு போட்டு வாங்கி அந்த ஆன்சரை கேட்டு அவன் வெளியில சொல்லி பிரச்சனை என்னமா போச்சு? விடுதலைக்கான ஆன்சர் வெளியில போயிருச்சு. எந்த இடத்துல உங்கள் மனைவிகளை நம்ப வேண்டும், எந்த இடத்துல அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று நீங்க எப்ப தெளிவா வர முடியும்னா, வேதத்தை வாசிக்கிறதுனால, தேவ சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்கிறதுனால, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால மட்டும்தான் உலகத்திலிருந்து கரை திரை அற்றவர்களா நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரம் கிடையாது. இந்த மனைவியுடைய காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரை கழட்டி விட்டு அவருடைய சிநேகிதர் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவன் தெலீலாளின் மடி விபச்சாரியுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஆவியையும் பெற்ற ஒரு மனுஷன் தெலீலாளின் மடி இன்பம் என்று ஒரு விபச்சார ஸ்திரீ இடத்துல போகிறான். பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிறான். அவன் திரும்ப திரும்ப கேட்டு 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 ஒவ்வொரு கயிறை கட்டினா நான் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுகிறான். என்ன தெரியுமா? மூடி சிறைக்கப்பட்டவனா, சிறைச்சாலையில அடைக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். நான் சகோதரர் ஒருவரோடு பேசிக்கிட்டு இருக்க வேலையில, அவர் பேர் சுந்தரன், திருநெல்வேலியில ஒருத்தர். அவர் சில ரகசியங்களை வெளிப்படுத்தினார் சிம்சோனை குறித்து. ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அவ்வளவுதான், இவன் கீழ்ப்படியாம போயிட்டான், இவன் அழிவு நிச்சயம் அப்படி நம்ம நம்ம அந்த அந்த இன்சிடென்ட பார்க்கும்போது கீழ்ப்படியா நிறுத்தமா சிம்சன் நரகத்துக்கு பேர் போடும் அப்படின்னு நம்ம நினைக்கிற வேலையில அவர் சொன்ன வார்த்தை, அதுல இன்னொரு பார்ட் இருக்குடா தம்பி. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, அவன் தன்னுடைய பார்வைகள் பிடுங்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்திற்கு, அவனுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து அவனுக்கு பழைய பலனை கொடுத்து, அநேக தேவனை தூசித்தவர்களும் அவனை நக்கல் பண்ணவர்களையும் அவன் உயிரோடு இருந்ததை பார்க்கலாம். அவன் மரிக்கும் போது அநேகரை அழித்து போட்டான். தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்துடக்கூடாது. ஸ்தோத்திரம்.
யோபு குறித்து நீங்க வாசிக்கிற வேளையில அவனுடைய நண்பர்கள், அவனுடைய மனைவி ஒரு விஷயத்த சொல்றா, அத அவன் கேட்கிறான். என்ன விஷயம்? தேவனை தூசித்து உடைய ஜீவனை விடும் என்றான். அது வரைக்கும் பொண்டாட்டி ஒண்ணுமே சொல்லல. அவருடைய பிரயாணத்தை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லப்படவே இல்லை. கடைசியான ஒரு வார்த்தை சொல்லுகிறா. இதை கேட்ட உடனே யோபுட்ட இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? தேவனுடைய கரங்களிலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் இதுக்கு போய் அவரை பண்ணலாமா? என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் எவ்விடத்திற்கு போகிறேன். அதனால என் தேவனை தூசிக்க மாட்டேன். அவருடைய நண்பர்கள் எல்லாம் குற்றப்படுத்துறாங்க, குறைப்படுத்துறாங்க, எல்லா அந்நிய சத்தம். அவன் நொந்து போயிருக்கிறான், சூழ்நிலை உடைந்தவனா இருக்கிறான், பாரங்கள் நிறைந்தவனா இருக்கிறான். தேற்றத்தை கொடுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்க. எல்லாரும் தூற்றி திரிகிறவளாக இருந்தாங்க. தேவ ஆவியானவர் அவனோடு கூட இடைப்பட்டு அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? ஓ ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உங்களை தூசிக்கிறவர்களுக்காக, உன்னை கெட்டு போன, நீ மாசமாயிருவன்னு உன்னை வம்பும் பிரயாசமா சொல்லுவதற்காக நீங்கள் ஜெபிங்கள். உங்களுக்காய் பிள்ளை சூனியம் வைத்த அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிங்கள். ஸ்தோத்திரம். சில நாட்கள்ல கர்த்தர் காண்பிக்கிறது உண்டு எனக்கு தரிசனமா. இவங்கதான் வச்சாங்க இந்த காரியம், நீ என்ன செய்ய போற? வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டான்ப்பா, வெளியில என்ன பண்ணுவேன்? அடிச்சு விரட்டிடுவேன். அதற்காக நான் உனக்கு அதை காண்பிக்கல. அவர்களோடு கை கொடு, அவர்களோடு பேசு, அந்த ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராய் திருப்பு. அதற்காகத்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னா அது சரியாதான் இருக்கும், அதுல மாற்றமே இருக்காது. பழைய ஏற்பாடுல இன்னும் அநேக சம்பவங்கள் இருக்குது. யோனாவை குறித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஸ்தோத்திரம். நினிவேக்கு போய் எச்சரிக்கும் போது அவன் டிக்கெட் எடுத்து தர்சீசுக்கு ஓடி போறான். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவன் விலகி போய் மீனின் அடி வயிற்றில் இருக்கும் போது அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கு தெரியுமா? ஒரு அருமையான ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம மெசேஜுக்குள்ள போகவே இல்லை. ஆவியானவர் இடைப்பட்டதுனால அந்த காரியத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கப்புறமா நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த வாரம் பிரேயருக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். யோனாவுக்கு இருந்த புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகுது, கர்த்தரை நினைத்தேன். ஏன் ஆத்துமா தோய்ந்து போகுது? ஏன் ஆத்துமா சந்தோஷம் இல்லாம போகுது? ஏன் ஆத்துமா அறிவு கட்ட வேலை செய்கிறது? அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவரை ஆவியானவருக்கு இடைபடாமல் உலக பிரகாரமான கட்டுகளுக்கும் உலக மனுஷனுடைய சித்தத்திற்கும் உலக மனுஷனுடைய அழிந்து போகிற காரியத்திலும் இடைப்பட்டதுனால ஆத்மா சந்தோஷத்தை இழந்து போகிறது. இவர் அப்படிப்பட்ட ஒரு இழப்பதான் இழந்துட்டாரு. நினிவேக்கு போய் சொல்லும்போது தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்து பிரயாணம் பண்ணி போறார். மீனை கர்த்தர் என்னன்னா அதற்கு முன்பதாக மீனை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டுனா கர்த்தர் யோனாட்டே சொல்றாரு, தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் படைத்த தகப்பன், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன், நாசில ஜீவ சுவாசத்தை குடித்து நம்மளை இன்று வரை ஜீவனோடு வைத்துக் கொண்டிருக்கிற தேவனானவர் நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், இவன் எப்படி மாறுவான், இவனுக்கு என்ன மாதிரி போராட்டம் வரும், இவன் எந்த கட்டுகள்ல சிக்க போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் முன்னதாகவே தெரியும். உங்களை விடுதலையாக்கும்படியாக, உங்களை தப்பு வைக்கும்படியாக, உங்களை தேவ சந்நிதிக்கு அழைத்து வரும்படியாக யோனாவுக்கு மீனை ஆயத்தப்படுத்தின தேவன் இன்று உங்களுக்கும் உங்கள் சூழ்நிலைகளை எதை எப்ப தரணும்னு நன்கு அறிந்தவராயிருக்கிறார். அவன் ஜெபிக்கிறான். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகிறது, கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஆத்துமால நீங்க நினைச்சிட்டீங்க, உங்க இருதயத்துக்குள்ள நினைச்சிட்டீங்கன்னா உங்க சத்தம் தேவனுடைய சந்நிதியில எட்டி விடுன்னு யோனா சொல்லுகிறார். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள். பொய்யான மாயைனா உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், அழிந்து போகிற காரியங்களும் அதன் மீது பற்றுதலாய் ஓடுகிறதும், அதான் பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன்,
பலியிடுறதுன்னா பழைய காலத்துல காளையை கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட ஏன்டே கேட்கல. துதியின் சத்தத்தோடு தேவனை உங்கள் இருதயத்துல துதிக்கிறது, தேவனை நீங்கள் புகழ்ந்து பாடுகிறது, அத துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அவர் என்ன பொருத்தனை பண்ணாரு? நான் நினிவேவுக்கு போவான்னு பொருத்தனை பண்ணாரு. ஆனா தர்சீசுக்கு ஓடி போனாரு. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள முட்டாங்களை போட்டு அழுது ஆளியும் ஆட்கடலும் அவனை சூழ்ந்து கொண்டு மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இக்கட்டு சூழ்நிலை. ஒழுங்கா பேச்ச கேட்டு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுனா பெட்டுல படுத்த மாணிக்கு அந்த கப்பல்ல ஒரு லக்ஸூரியஸ் கோச்சா கொண்டு போய் என்ன பண்ணிருப்பாரு? நினிவேல போய் சேர்த்திருப்பாரு. ஆனா இவன் கீழ்ப்படியாம போனதுனால அவருடைய பிரயாணம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, ஆளி என்னை மேற்கொண்டது, பெருங்கடல் என்னை அழைத்து கொண்டது, நான் துக்கத்தோட பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஜீவன் எனக்கு அற்பமா இருக்கிற சூழ்நிலை அவன் ஜெபிக்கிறான். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அந்த 3 நாள் உள்ள வச்சது சும்மா இல்லைங்க. 3 நாள் அந்த போராட்டம் கொடுத்தது சும்மா இல்ல. அவனுடைய ஆத்மாவை கர்த்தர் தேற்றினார். அந்த 3 நாளும் அவனுடைய பிரயாண நாட்களா இருந்தது. இந்த உலகத்தின் சூழ்நிலையில சிலருக்கு 3 நாள், சிலருக்கு 3 வருஷம், சிலருக்கு 30 வருஷம் கர்த்தர் சித்தமானார். சிலருக்கு 300 ஆண்டுகள் கூட ஆகலாம். அது நம்ம கையில கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகிறோம். மார்க் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். கேளுங்க, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லா தெரியும். அவன் விதைக்கல, சிலது வழியறியில வந்துருச்சு, ஆகாயத்து பறவைகள் கொத்தி போட்டது, சில வித மண்ணில்லாத கற்பாறை நிலத்துல விழுந்துருச்சு, ஆழமான மண் இல்லாத சீக்கிரம் முளைச்சிருச்சு, சில வித நல்ல நிலத்துல விழுந்து நல்லா வளர்ந்து பயிராகி 30, 60, 100 பலன் தந்ததுன்னு இயேசு கிறிஸ்துவோட சீடர்களுக்கும் மற்ற சுற்றி இருக்க மக்களுக்கும் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில அப்ப கடைசியா சொல்றா, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவர் என்று அவர்களுக்கு சொன்னார். இப்ப இதுக்கான விளக்கம் அவங்களுக்கு புரியல. யாருக்கு? சீஷர்களுக்கு புரியல. மார்க் 4:10 சொல்லியிருக்கா. அப்ப தனித்து இயேசு கிறிஸ்துவனால் தனித்து இருக்கிற போது அந்த 12 சீஷர் அவரை சூழ்ந்து கொண்டு இந்த ஊமைக்கு அர்த்தத்தை கேட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனால் சொல்லுகிறார் மார்க் 4:11, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படியாய் உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதை நான் சொல்வது நல்லதா இருக்கும் நினைக்கிறேன். உங்க காதை கொஞ்சம் இங்க செலுத்துங்க, உங்க சிந்தனையை கொஞ்சம் இங்க மாற்றுங்க. அது என்னையும் ஆவியில் பலப்பட விடாதபடியா ஒரு துக்கத்திற்கு நேராய் அழைத்து கொண்டு போகிறது. தேவனை துதியுங்கள். இக்கட்டு காலத்துல தேவனை துதிக்கிறது எல்லாம் வேற எண்ணத்தை அவர் உங்களிடத்துல கேட்கிறார். உங்களுக்கு இருதய கடினம், உங்களுக்கு இருதய வியாகுலம், அது ஆவியில எண்ணெயும் தேவனோடு இடைவிடபடியா சரீர ரீதிகள்ல போராடி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். இதற்காகவா நாம் அழைக்கப்பட்டோம், இதற்காகவா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் மனைவியோடு சொன்ன ஒரு காரியம் உண்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி. என்னன்னா, என் தாய் என் சகோதரனுடைய பொருளாதார வளர்ச்சியில முன்னாடி போகணும்னு ஜெபிச்சாங்க. ஆனா எனக்கு ஜெபிச்சது எப்படின்னா, இவன் உமக்காய் ஓடணும், உன்னுடைய வசனத்தை பின்பற்றிக் கொள்ளணும், இவனுடைய மூர்க்க கோபங்கள் மாறணும்னு ஜெபிச்சாங்க. தேவ பிள்ளைகளை, நீங்க ஜெபிக்கிறதை கர்த்தர் அப்படியே செய்கிறார் என்பதற்கு எங்கள் குடும்பம் ஒரு சாட்சி. தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மார்க் 4:12 சொல்லுது, அவர்கள் குணப்படாத பிடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத பிடிக்கும். எதற்காக இன்று இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்து ரட்சகர். இந்த உலகத்துல செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஒரு கடைசி கால எக்கால சத்தத்தை கொடுக்கிற வேலையில எதற்காக அவர்கள் வரமாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ முன்னாடியே சொல்லிட்டார், அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ரகசியங்களை கர்த்தர் புதிய பொருளா வைத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவான கப்பல்ல படகுல ஏறி டிராவல் பண்ணி போறார். மார்க் 4:36 சொல்லுது, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு
அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் எப்பவுமே பிரசங்கம் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் பேதுருவை சந்திக்கிற சூழ்நிலையிலும் பேதுரு வலையை அழைச்சிக்கிட்டு இருக்கான். அவருடைய சகோதரனாகி அந்திரேயு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அந்திரேயாவை குறித்து அநேக இடங்கள்ல சொல்லப்படல. அந்திரேயா கர்த்தரை குறித்து வசனங்கள் எழுதுனதாக பைபிள் குறிப்புகளும் இல்ல. அது முன்னாடி இருந்திருக்கலாம். அதிக இடங்கள் போதுங்கனால அது நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த அந்திரேயா தான் முதல் என்ன பண்றான்னா, பேதுரு நான் ரட்சகரை கண்டேன், மேசியாவை கண்டேன், போதகரை கண்டேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட முதல் சீடன் பேதுரு கிடையாது. அவனுடைய தம்பியாகிய அந்திரேயா தான். அவன் கடைசியானவன். வசனங்கள் எதற்காக கடைசியான பிள்ளைகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார்? எதற்காக கடைசியான பிள்ளைகள், குழந்தைகள் ஒரு குடும்பத்துல கடைசியா இருக்கனா அவனுக்கு தான் கர்த்தர் கனத்தையும் அங்கீகாரத்தையும் தேவ வார்த்தைகளை சொல்லக்கூடியதாக, தேவனோடு இடைபெறக்கூடியதாக ஒரு வல்லமையும் கொடுத்தார் என்று கேட்டீங்கன்னா, அவர்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்கள். பழைய காலத்துல கேட்டீங்கன்னா மூத்த குமாரனுக்கு தான் நல்ல கனமும் மரியாதையும், இளையவன் அவனை சேவிக்க வேண்டும். நீங்க எந்த குடும்பத்தவனா போய் சுத்தி கித்தி பாருங்க, இளையவனுக்கான ஒரு ஆசீர்வாதம் தேவன் தேர்ந்தெடுத்ததும் இன்று வரை நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்திரேயாவைத்தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அப்ப அவன் நேரம் ஓடி வந்து வலையை அழைச்சிக்கிட்டு இருக்க பேதுருட்ட சொல்றான். என்ன சொல்றான்? நான் போதகரை கண்டேன், நான் ரட்சகரை கண்டேன், நான் மேசியாவை கண்டேன் என்கிறான். உடனே கப்பலை என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவானவர் பேதுரை கண்டோன்னா கப்பலை கொஞ்சம் ஆழத்துல செலுத்து, நான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணணுங்கிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தான். எல்லாம் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சோடனே வலையை எடுத்துட்டு வா, மீன் பிடிக்க போவாங்கிறாரு. மீன் பிடிக்க ஒரு தகுதியான நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விடியற் காலையில தான் என்ன பண்ணா, அந்த சயின்டிபிக்கா அந்த வெயிலுடைய வெப்பம் எல்லாம் கீழே போகும், மேல தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கனால கீழே இருக்கிற மேலெல்லாம் மீன் எல்லாம் மேல வந்துடும். சோ விடிய காலை வேலைகளில் தான் மீன் பிடிப்பதற்கு ஒரு உகந்த நேரம். அப்பதான் மீன்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவான பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது விடியல் காலையெல்லாம் தாண்டி அவரே அதிகாலை வேலையெல்லாம் பேசுறாரு. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி போயிருச்சு. இப்ப பேதுரு பார்க்கிறான், உலக பிரகாரமா பார்க்கிறான், போதகரே அது எப்படி சாத்தியம்? இப்ப நான் சொல்றதுக்கு கீழ்ப்படினா, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு சத்தத்துக்கு அவன் செவியை கொடுத்தான், வலை நிறைய மீன்களை அள்ளி கொண்டான். சொல்றாரு, உன்னை நான் மீன் பிடிக்கிறவர்களாக மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்றார். இப்ப படகுல இருந்து இவர் என்ன பண்றாங்கன்னா, அப்படி இருந்த மணிக்கே என்ன பண்றாங்க, சீசர்கள் கடலுக்குள்ள தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மார்க் 4:37 சொல்லுது, பலத்த சுழல் காற்று உண்டாயிடுச்சு. பலத்த சுழல் காற்று அடிக்குன்னா, நீங்க கடல்ல போறீங்கன்னா சுழல் காற்று அடிக்குன்னா அந்த கடலின் அலைகள் சீற்றம் கொண்டு அந்த தண்ணீர் எல்லாம் எங்க வரும், போட்டுக்குள்ள வரும். அதுல போட்டு நிரம்பத்தக்கதாக அலைகள் அது மேல் மோதிட்டு, அப்ப கப்பல்ல பின்னாடி இயேசு கிறிஸ்துவானவர் நித்திரையா இருக்கார். உடனே ஓடியே போய் அவர் எழுப்புறாங்க. எழுப்பி, போதகரே, மார்க் 4:38 சொல்லுது, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்றார்கள். ஸ்தோத்திரம். நான் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற வேலையில என்னுடைய மச்சனன் 22, 23 வயதா இருக்கும். மரித்த சூழ்நிலையில அவருடைய தாயும் தகப்பனாரும், நான் ஒரு அண்ணனோட அந்த அண்ணன் தான் கூட்டு வர, அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு அண்ணன் சுந்தரன் சொல்லியிருந்தல, அவரோட பிரயாணம் பண்ணிட்டு வர்ற சூழ்நிலையில கர்த்தர் என்னை திரைப்படுத்தினார். அவரும் ஜெபத்தோட தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார். நடந்த சம்பவங்கள் எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஜெபித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு துக்கம் வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அந்த துக்கத்தை கொடுத்த தாய் கர்த்தரை தூசிக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, அந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காரு கர்த்தர் கடிந்து கொண்டார் உன் மூலமா சொன்னார். எனக்கு தெரியல. அதே தகப்பனர் அந்த சூழ்நிலையை செல்கிற வேளையில அவர்களை கடிந்து கொள்ளும்படியா கர்த்தர் செய்தார். ஸ்தோத்திரம். அதே தேவ ஆவியானவர் கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவியை கொடுக்கிறார். போனது போச்சு, அவன் நிச்சயத்துக்கு போயிட்டான். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் உலகத்துல இருக்க சூழ்நிலையில இனி உங்களோடு கூட தேவ அன்பு பெருகணும், போராமைகள் மாறணும், போட்டிகளை வெளியில வரணும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்ட கேட்கிறார். இன்னைக்கு உலகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம படகுல இருக்காரா இல்லையாங்கிறத நம்ம நிதானிச்சுக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் படகுல இருந்தார்னா அது எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு சொல்ல போறோம். அவர் எழுந்து, மார்க் 4:39 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இருக்கின்றார்.
அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவான ஒரு படகுல நம்ம வாழ்க்கைன்னு இந்த படகுல இயேசு கிறிஸ்துவான நம்மளோடு வரும்படியா நம்மை அனுமதித்தோம் என்றால், அவர் நம்மை சூழ்ந்து நடக்கிற, நம்மளை சுற்றி எழும்புகிற அந்த சுழல் காற்றுகளுக்கும் அந்த சீற்றங்களுக்கும் தேவ ஆவியானவர் கடிந்து கொள்வார். அது உங்களை ஒரு காலம் மேற்கொள்ளாது. தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் உங்க வாழ்க்கைன்னு படகுல பிரயாணம் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டமாவும் உலகத்தின் போராட்டத்திலும் நிம்மதியை இழந்ததா, என்னடா வாழ்க்கைன்னு ஒரு எரிச்சலை கொடுக்கிறதா இருக்கும். ஸ்தோத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், மார்க் 4:40, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, 12 சீசர் சொன்னாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமா இருக்கிறது. மார்க் 13, ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்ததானதும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கடைசி கால வருகையை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, யாருமே தப்ப முடியாது. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமே அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதிக்கிறது. கர்த்தர் வர கால தாமதம் ஆகிறது. உலக அழிவுகள், உலக சீற்றங்கள் ஒரு செகண்ட்ல போயிரும். எல்லாத்தையும் கர்த்தரால் அழிக்க முடியும். எதற்காக தாமதமாய் கொண்டிருக்கிறார்னா, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாகவே கர்த்தர் இந்த காலதாமதம் பண்ணுகிறார். அதை தாண்டி என்ன சொல்றது, தான் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமே நீங்களும் நானும் திறப்புல நின்று ஜெபிக்கிறனால்தான் அந்த நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதே அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதீர்கள். He did not giving respect to the false preacher. இயேசு கிறிஸ்துவானவர் கள்ள கிறிஸ்துகளுக்கும் கள்ள போதவர்களுக்கும் அவன் வயசுல மூத்தவன், அவன் மதிப்பு பிசாசுதான். அவன் தான் அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் தேவனாய கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் என் கர்த்தரை பற்றி கொண்டவர்களுக்கும் என் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவர்களுக்குமே மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த இடத்துல தெளிவா பதிவு பண்ணுகிறார். எவனையும் நம்பாத, கிறிஸ்து இங்க இருக்கிறார் அங்க சொல்ல நம்பாத. உன் கைகள்ல வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கான நேரம் அதிலே செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் திரும்பி சொல்கிறார், ஏனெனில் இது எதுக்கு நான் உங்கள்ட்ட சொல்றேன்னா, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இன்னைக்கு உலக மக்கள் எதை நோக்கி ஓடுகிறான்? உலக மக்கள் எதை தேடி ஓடுறாங்க அப்படின்னா, அடையாளத்தையும் அற்புதத்தையும் தேடி தேடி ஓடுகிறான். ஸ்தோத்திரம். அடையாள அற்புதத்தை தேடி ஓடணும்னா பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனுக்கு உங்க இருதயத்தை கொடுக்கணும். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இது எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு சாட்சியை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மள அநேகருக்கு என்ன ஒரு விஷயம்னா, நான் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறேன், நான் அங்க தேவனை துதிக்கிறேன், அங்கு நான் வார்த்தைகளை தியானிக்கிறேன், அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டேன்னு நமக்குள்ள பிசாசு என்ன பண்றான்னா ஒரு ஆவிக்குரிய பெருமையை போட்டு வச்சிருக்கான். ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரே, தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் சொல்றது என்ன தெரியுமா? உலகன் பார்க்கிறபடி தேவன் பார்க்கிறதே கிடையாது. நான் சிலருக்காய் ஜெபிப்பதுண்டு, கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். யாருக்குள்ள இந்த ஆவிக்குரிய பெருமை வந்துருச்சோ அந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் இடைபெடுகிறதே கிடையாது. ஒரு அனாயிட்டிங் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பிரசன்ஸ் அனுபவிக்க முடியல. ஆனா என் சரீரமும் என் பார்வையும் என்ன சொல்லுதுன்னா, இவன் சர்ச்சுக்கு போறான், இவன் பைபிள் வாசிக்கிறான், இவன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான்னு என் மாம்சீகம் இந்த உலக பிசாசு கூட காரியத்துல உலக இடைப்பட்டு நம்ம மாம்சீக ரீதிகளை நியாயம் தீர்க்கிறோம். ஸ்தோத்திரம்.
இன்னொரு ஒரு வீட்டுக்கு, என் நண்பர் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஸ்தோத்திரம். அங்க செபிக்கிற வேலையில எனக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கடந்த செப்டம்பர் மாசம் வந்திருக்க வேலைகளையும் அப்பாவை நேர சந்திச்சதுக்கு அப்புறம் நிறைய வீடுகள்ல போய், நிறைய பட்டணங்கள்ல போய், கிராமங்கள்ல போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு வந்தோம். அதுல ஒரு நண்பர் தான் இவரும். இவர் மைக்ரேஷன் ஆகி சென்னைக்கு வந்துட்டாரு. போன வட்டம் போய் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிறத அவரே சாட்சியா சொன்னாரு. எனக்கு புரியல. அப்ப அவர் சொல்லிட்டு இருக்க வேலை கர்த்தர் சொல்றாரு, நீ போன வட்டம் சொல்லிட்டு போன விஷயத்த இவன் இன்டைரக்டா உனக்கு சொல்லிட்டு இருக்கான். இது நீ சொன்ன கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு வெளிப்படுத்தின ரகசியம் அங்கே நிறைவேறிக்கிறது. அதற்காய் நான் தேவனை துதிக்கிறேன். இது என் மாம்சீகத்தினால இடைப்பட்டதல்ல, அந்த ஆத்மாவை தேவன் தன் பக்கமாய் திருப்பினார் என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு கொடுத்தார். என்ன, அவன் கார்ல ஏத்தி விடுறதுன்னு கிளம்புகிற வேலை இல்ல. இதுக்கு முன்னாடி செப்டம்பர்ல வருகிற சூழ்நிலையில நான் ஜெபிக்கிறோம்னு என் நண்பன்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ண. இப்ப ரிட்டர்ன் கிளம்புற சூழ்நிலையில என் தகப்பனா இழந்த துக்கத்துல தேவன் எப்படி காரியத்தை நடத்துகிறார் என்று அறியாது, ஆனால் அவர் சித்தம் நிறைவேற்றும் என்று ஒரு துக்கத்தோடு பிரயாணத்துல வருகிற சூழ்நிலையில அது ஆவிக்குரிய ஒரு துக்கமா இருக்குது, சரீரத்துல தெரியறது இல்ல. பிரயாணப்பட்டி வந்து என்னிடத்துல நிறைய பேர் கேட்பாங்க, உங்க அப்பா எங்க போயிருப்பாங்க? எனக்கு தெரியாதுங்க, கர்த்தர் சுத்தங்க, அவர் செய்ய காரியம் நடக்கட்டும். நான் என் தேவனோடு பண்ண பொறுத்தலையே என் தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல போன உடனே டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும் அப்படிங்கிற சூழ்நிலையில அவன், என் நண்பன் என்னோட கேட்கிறான், ஜெபம் பண்ணிட்டு போவோம். He was requesting me to pray. நான் ஜெபிக்கிற சூழ்நிலையில I was feeling the anointing. நான் தேவனுடைய அனுக்கிரகத்தையும் தேவனுடைய அனல் மூட்டுகிறதையும் அந்த வீட்டுக்குள்ள என்னால உணர முடிந்தது. மனுஷன் பார்க்கிற விதமாய் என் தேவன் பார்க்கிறவரே அல்ல என்பதை சாட்சியாய் கொண்டுதான் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிறேன். நான் பேரை சொல்லல, காரியத்தை மட்டும்தான் சொல்றேன். தேவ பிள்ளைகளே, உலகம் நியாயந்திருக்கிறது விருதா. தேவ பார்வையில நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது, அவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம். மார்க் 14ஆம் வசனத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு குஷ்டரோகி வீட்டுக்கு, சீமான் என்கிற ஒரு வீட்டுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவான போஜன பந்திக்கு போறாரு. அங்க ஒரு ஸ்திரீ வந்து வெளியேறப்பட்ட ஸ்தோத்திரம் உத்தம தைலமாகிய வெள்ளைக்கல், மார்க் 14 சொல்லப்பட்ட சம்பவம், பரணியை கொண்டு வந்து அவர் மேல ஊற்றுறா, தலையில ஊற்றுறா. இது நீங்க வேற இடத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்து விட்டு அந்த சீமேன் பேதுரு தன் இருதயத்துக்குள்ள சொல்லுவான், இவள் இப்படிப்பட்ட விபச்சார ஸ்திரியா இருக்க, இவளை எப்படி இவர் அனுமதிக்கிறார் சொல்ற வேலையில இயேசு கிறிஸ்துவான அவ்வளவு சொல்லுவார், நீ உலக பிரகாரமா பாக்குற உன் சித்தமும் உன் சிந்தனையும் உலகத்துக்குள்ள இருக்கிறதுன்னு தன்னுடைய வார்த்தை மூலமா சீமோன் பேதுரு கேட்கும்படியாய் கர்த்தர் சொன்னா, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், நீ என் கால்களை கழுவல, ஆனால் இவளோ தன்னுடைய கண்ணீரினால் என் கால்களை கழுவினார், தன்னுடைய கூந்தலினால் அதை துடைத்தால், இவள் இருதயம் எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று கர்த்தர் இந்த ஸ்திரீயை குறித்து சாட்சி கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகிறோம் அந்த இடத்தெல்லாம் இந்த ஸ்திரீ நினைவு கூறப்படுவா. சுத்தி இருக்கவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருக்கிற நமக்கெல்லாம் அட்வைஸ் எப்படி வரும்னா, இதை செய்யாத அதை செய்யாத. பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீங்க ஆவிக்குள்ள போயிடக்கூடாது. பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீங்க இந்த இடத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க ஆவியில வளர்ந்துருவீங்க, நீ இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தம் பெருகிவிடும், நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசன வரத்துக்குள்ளதாக நடத்தி விடுவார் என்பதை அவன் உங்களுக்கு முன்பதாகவே அவன் அறிந்தவனா இருக்கிறான். அதனால்தான் தேவையில்லாத அட்வைஸ், தேவையில்லாத சித்தம், தேவையில்லாத கிரியைகள் எல்லாம் உங்க காதுல போடுறான். உதறி தள்ளி விட்டு எழுந்து வெளியில வா சகோதரி. தாயா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லி வெளியில வா. அவங்க சத்தத்துக்கு செவி கொடுத்துறாத. இயேசு கிறிஸ்துவான நிற்கிற இந்த இடத்துலயோ அந்த ஸ்திரியை பிடித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படிப்பட்ட சிந்தனையா இருந்தது, அப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தது. கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டார். இன்னும் அதுக்கு மேலதாக இன்னும் அட்வைஸ் பண்றாங்க. இப்படி பேசினா ஸ்திரீ விபச்சாரம் பண்ண பேசினா இவர் நம்ம ஏதாவது சொல்லிவிடுவாரு. ஏன்னா அநேக ஸ்திரீகளை, விபச்சார ஸ்திரீகளை ரட்சிப்புக்கு நேராய் தேவன் திருப்பினார் என்பதை வேதம் நமக்கு சாட்சியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் என்ன பண்ணுனா, நீ குற்றவாளி, உலகம் என்ன பண்ணுனா நீ கேடு செஞ்சவன், உலகம் என்ன செய்யுதுன்னா நீ அழிவுக்கு கூறியவன், உலகம் என்ன பண்ணுனா உன்னை குற்றவாளியாய் செய்து சத்துருவின் கிரியைகள் உன்னை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் பாதாளத்தில் அடைச்சு வைத்து நரகத்துக்கு கொண்டு போன்னு சொல்லுது. என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் உங்களுக்கு அடையாளமாய் சொல்லுகிறது
சொல்லுகிறது என்னவென்றால், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்புரவாயிருக்கும். தன் பாவங்களை மறைக்கிற எவனும் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார் என்று வார்த்தையை கத்த தருகிறான். சுத்தி இருக்க கூட்டம் எல்லாம் இவற்றை இப்படி பேசினா ஏதாவது ஆயிரும் சொல்லிட்டு இந்த தைலத்தை கொண்டு போய் நல்ல விலைக்கு வித்து 300 பணத்துக்கு வித்து இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமேன்னு தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் போட்டு சொல்லல. கர்த்தர் சொல்றாரு மார்க் 14:7, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். நான் மரித்து உயிரோடு அடக்கம் பண்ணப்பட்டு எழுதுக்கு அடையாளமாகத்தான் இவள் என்மேல் இந்த எண்ணெயை பூசுகிறார். இந்த தைலத்தை, அபிஷேக தைலத்தை என்மேல் வார்க்கப்படும் என்பது முன்பதாக தீர்க்கதரிசியுமாய் எழுதப்பட்டது நிறைவேறுகிறது. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். மார்க் 14:8 சொல்லுது, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஒரு மனுஷனுக்கு சாவு எப்பன்னு தெரியாதுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் சாவை குறித்து முன்பதாகவே எச்சரித்துட்டார். தேவனை நீங்க பற்றி கொண்டுட்டீங்கன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மச்சான் அந்த சின்ன வயசுல உள்ளவன் இறந்த உடனே அந்த கூடுகையில வெளியில இருக்கிற வேலைகளில தேவனை அறியாதவர்கள், தேவன் மீது பற்றுதல் இல்லாதவர்கள், உலகத்துக்குள்ள ஓடுறவங்க அதை பார்த்த உடனே என்கிட்ட வந்து பேசும்போது அவங்களுடைய கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காரியத்தை குறிச்சு இருதயம் உடைந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால அழுதுக்கு இல்ல, அவர்களுக்கு நமக்கு எப்போ இந்த மாதிரி ஆயிருமோன்னு மரணத்தை குறித்துதான ஒரு பயமும் ஒரு திகிலும் சூழ்ந்து கொண்டது. என்கிட்ட வந்து பேசுற சூழ்நிலையில நான் சொன்னேன், ஐ எம் ரியலி ஹாப்பி டு இன்வைட் தி டெத் டு மீ. நான் சாவு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். இந்த சாவு இப்போ வந்தாலும் ஐ எம் ரியலி ஹாப்பி. எனக்கு சாவு சந்தோஷமா இருக்கிறது, எனக்கு சாவு மதுரமா இருக்கிறது, எனக்கு சாவு, எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்ன வார்த்தை என்னோடு கூட நினைவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவ உள்ள வச்சுக்கிட்ட, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா வச்சுக்கொண்ட எல்லாத்துக்கும் என்னன்னா, இங்க செத்தா அங்க வாழ்க்கை. ஸ்தோத்திரம். நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல காசு சேர்த்து, சம்பாத்தியத்தை சேர்த்து, பிள்ளைகளுக்கு காரியத்தெல்லாம் முடிச்சு வச்சுட்டு என் காலம் முடிஞ்சு நான் அழிஞ்சு போறேன், அதுக்கு இல்ல. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக என் தேவன் வைத்திருக்கிறார். என்கிட்ட இன்னும் சிலர் கேட்கறது உண்டு, இப்படி செத்துட்டா பிள்ளைகள்னா, என் தேவன் ஸ்தோத்திரம் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்ததாகவும் தண்ணீருக்கு திரிந்ததாகவும் எழுதப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. தேவ பிள்ளைகளை, நான் எதற்காக உங்களை வேதத்தை வாசிக்க சொல்றேன், எதற்காக கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்க, ரட்சிப்பை ருசி பார்த்துக் கொள்ளுங்க சொல்றேன்னா, உலகத்தினுடைய ஆடம்பர காரியத்திற்காக அல்ல, உலகத்தினுடைய இச்சைக்காக அல்ல, நித்தியத்திற்கு போவதற்கு ஒரு வழியாகத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரியை நினைவுடுவாங்க. ஸ்தோத்திரம். மார்க் 14 இன்னொரு இன்சிடென்ட் கர்த்தர் சொல்லுகிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிற இருக்கிற வேலையில 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவரிடத்துக்கு போனான். எதற்காக? அவன் இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து நீங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவன் கையில பணப்பை இருக்கு, பொருளாதார இச்சை. இன்னைக்கு பொருளாதாரத்தினால நிறைய பேர் தங்களுடைய உயிர்களை இழந்து போகிறாங்க. பொருளாதாரத்தின் மீது கொண்ட இச்சையினால்தான் தங்கள் கூட இருக்கிறவங்க இழந்து போகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த யூதாஸ் காரியத்துக்கு அந்த பொருளாதார இச்சை உள்ள வந்துருச்சு. இந்த யூதாஸ் காரியத்தினுடைய ஆவி இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. இவன் என்ன பண்றான்னா, இவன் நிறைய இடத்துல பார்த்திருக்கான், இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வருவாங்க, இயேசு கிறிஸ்து சடனா டிசப்பியர் ஆகிறார், மறைஞ்சு போவார். அப்ப இவனுக்கு ஒரு ஐடியா வருது. பிசாசு தேவ பிள்ளைகளே தேவையில்லாத ஐடியாவை உள்ள கொடுப்பான். சிலருக்காக எச்சரிக்கிற வார்த்தை, தேவையில்லாத சிந்தனைகளை உள்ள கொடுப்பான். நீங்களா ஐடியா போடாதீங்க, நீங்களா பிளான் போடாதீங்க, நீங்களா ஒரு திட்டத்தை நடத்தாதீங்க, இது பிசாசுடைய காரியமா இருக்கும். யூதாஸ் காரியத்துக்கு அப்படி ஒரு திட்டத்தை அவன் கொடுத்தான். என்ன கொடுக்குறான்? பிடிக்க வந்தா இயேசு கிறிஸ்து மறைஞ்சு போறாரு பாத்தியா, பிடிக்க வந்தா அவர் ஓடிறாரு பாத்தியா, இப்ப நீ இவரை போய் காட்டி கொடுத்தனா பிடிக்க வருவாங்க, அவர் மறைஞ்சிருவாரு, உனக்கு காசு மிச்சம். இவன் என்ன பண்றான்னா, அந்த ஆசாரியர் இடத்துல போயிட்டு மார்க் 14:11 சொல்லிருக்கு, அவர்கள் அதை கேட்டு, எதை கேட்டு? காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அங்க போன அவன் ஒரு டீலிங் போடுறான், இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்குறாங்க. உடனே அங்க இருக்க ஆசாரியர்கள் பரிசேயர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போன்னு
தங்களுக்குள்ளே வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். கடைசியான ஒரு இன்சிடென்ட், இதை வெளிவா திறவ ரொம்ப ஸ்பீடா சொல்லி முடிச்சிடறேன். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சவுல் என்கிற என்ன பண்றான்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இவன் தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தி இயேசு கிறிஸ்து, ஏன்னா கமாலியன் பாதத்துல இருந்து படிச்ச ஒருத்தன், இவன் ஒரு பிரதான ஆசாரியனுக்கு கீழே படிச்சு நல்ல டேலண்டரான, பழைய ஏற்பாடுலாம் கையில பிங்கர் பிரிண்ட்ல வச்சிருக்கான். ஆனா கர்த்தர் ஒருவர் தான், அவரை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்தி வைராக்கியமா உள்ள ஒரு மனுஷன். இவன் என்ன பண்றான்னா, கேட்டு வாங்கிட்டு போறான். எங்க? தமஸ்குக்கு. யார்கிட்ட? அங்க எருசலேமில் இருக்கிற பிரதானி இடத்துல அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நான் தமஸ்குவில் இருக்கிறவர்களை ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான்னு போட்டிருக்கு. எதற்காக கேட்டு வாங்கினா, அங்க இருக்க கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த முடியா கேட்டு வாங்கிட்டு போறான். அப்போஸ்தலர் 9:3 சொல்லிருக்கு, அவன் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியில ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஒரு பெரிய வெளிச்சம் மேல வந்து விழுந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தரையில விழுந்தவன் பேசுறாரு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அப்ப there is a conversation between Saul and Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த சவுலுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப முள்ளு மேல மிதிக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படிங்கிறாரு. அப்ப நீ யாரு? நான் அப்படி எதுவும் தெரியல என்பது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தாங்கிறாரு. அவன் நடுங்கி திகைத்து போட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, உனக்கு செய்ய வேண்டியது அங்க சொல்லப்படும் அவன் அனுப்பிவிடுறாரு. ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவனோட பிரயாணம் பண்ணாலும் அந்த சத்தத்தை கேட்டாலும் சொல்லியிருக்கு, பிரமித்து நின்றான்னு சொல்லியிருக்கு. ஆனால் பவுலோ தன்னுடைய சுய சரித்திரத்துல வேறு அதிகாரங்களை எழுதும்போது அவர் இந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்கிறார்னா, நான் ஒருவன் மாத்திரம் அந்த சத்தத்தை கேட்டேன், சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்கப்படல, அது ஒரு பெரிய இடி முழக்க மாதிரி இருந்தது, அவங்க பயந்து திகைந்து போயிருந்தாரும் சொல்லப்பட்டிருக்கும். அவன் 3 நாள் அவனை கைலாவு கொடுத்து அவனை என்ன பண்றாங்க, தமஸ்கு கூட்டு போறாங்க. 3 நாள் சாப்பிடாம கண்ணு தெரியாம பாஸ்டிங் இருக்கிறான். தமஸ்கு ஊர்ல வந்து அனனியான்னு ஒரு சீசன் இருக்கான். கர்த்தர் அனனியாவுக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமாயிட்டு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். நம்முடைய தேவன் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேர்ல ஒருவனை தேடு. ஹல்லேலூயா. ஆனா இங்கிலீஷ் சொல்லும்போது தெளிவா சொல்லிருக்கு, என்கொயர் இன் தி ஹவுஸ் ஆஃப் ஜூடாஸ் ஃபார் ஒன் கால்ட் சவுல். நீ போய் அங்க போய் என்ன பண்ணு, விசாரிச்சு அவனை ஜெபம் பண்றதை நான் பார்த்தேன். அப்பொழுது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கொல்லணும்னு வந்த ஒருத்தன் இப்ப இயேசு கிட்ட ஜெபம் பண்றான். அவன் ஜெபிக்கிற வேளையில நான் அவனுக்கு தரிசனமாய் கொடுத்தேன். என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கேன்னு இயேசு கிட்ட சொன்னா, அனனியா என்னும் பேர்ல அப்போஸ்தலர் 9:12 சொல்லிருக்கு, அனனியா என்னும் பேர்ல ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டார் என்றார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தை குறித்த தரிசனம் உங்களுக்கு வந்துடும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் முன்னதாகவே உங்களுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:13 சொல்லுது, அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமிலிருந்து உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன். இவ எருசலேம்ல யார் யாரெல்லாம் ஏசப்பாவை சொல்றாங்களோ அடிச்சு துன்பப்படுத்தி ஜெயில போட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே அவன் எதுக்கு வந்திருக்கான், உங்க இந்த வேதத்தை குறித்து சொல்றவங்களை கட்டி பிரதான ஆசிரியர் அதிகாரம் பெற்று வந்தானே அது எனக்கு தெரியுமேங்கிறான். இன்னைக்கு நமக்கும் அப்படித்தாங்க. உலகத்துல இந்த காரியம் இப்படி நடந்தணும் அப்படி நடந்தணும் இப்படி இருக்குமே நான் யூகிக்கிறேன், இப்படி சம்பவிச்சிருமோன்னு பயப்படுறேன். அவன் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படி செய்கிறதே இல்லைங்க. அப்போஸ்தலர் 9:15 சொல்லுது, அப்பொழுது அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கான நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். அவன் என் நாமத்துக்காக அப்போஸ்தலர் 9:16 சொல்லியிருக்காரு, அவன் என் நாமத்துக்காக எவ்வளவு பாடுபட என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நீங்க ஏசப்பா வேத்திட்டீங்கன்னா உங்களுடைய நிகழ் காரியங்கள்
வரும் காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லுது. சில விஷயத்தை கண்டுபிடிக்கணும், சில இன்வென்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், சில 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 மருந்துகளை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் வேற லெவலுக்கு கொண்டு போகணும். சரீர ரீதிகள்ல போராடி சிந்தனையில கொடைஞ்சி என்னென்ன பிளானோ பண்ணி பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தரிசனத்தை காட்டுகிறார். ஒரு இன்ச்சு நகலாம அப்படியே நின்னுகிட்டு இருக்குது. இதோ கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்கி வருகிறது சகோதரா. இது என்னுடைய உடன்பிறப்புக்காய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு தரிசனமாய் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நீ கேட்கையோ கேட்கலையோ, ஆனால் என் தாய் உன்னோடு கூட இடைப்பட்டு சொல்லுவார், நான் உன்னை முன்குறித்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், சிலுவை மரணத்திலே உனக்காய் ஜீவனை கொடுத்தேன், என்னுடைய கரம் ஊற்று வெள்ளமாய் உன் பக்கமாய் திருப்பி வந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையிலும் நீ கண்ட உபத்திரவமும், இதுவரையிலும் நீ அனுபவித்த அநேக காரியங்களையும் நீ வெளியே சொல்லாம உனக்குள்ளதாய் வைத்துக் கொண்டிருக்கிற அநேக பிடிபாடுகளிலிருந்து நான் இன்று உன்னை நான் விடுதலை ஆக்குகிறேன். உன் சூழ்நிலைகளை நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. தேவ ரீதிகளில் உன்னை நான் பலப்படுத்தி ஆவிக்குரிய ரீதிகளில் உன்னை நான் பயன்படுத்தும்படியாகும் தேவன் உனக்காய் ஒரு நட்சத்திரத்தை பொருத்தனையாய் இடைபட செய்ய போகிறார் உன் பக்கமாய். ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஓ வானத்திலே நட்சத்திரங்கள் தோன்றது போல இதோ உனக்காய் ஒரு நட்சத்திரம், இயேசு என்னும் நட்சத்திரம் உனக்காய் தோன்றி உன் காரியத்தை முன்னோக்கி நடத்தி செய்ய போகிறது. ஓ உலக பிரகாரமான ரீதிகள்ல மாத்திரமல்ல, என் வேதத்தை எடுக்கும்படியாகவும் உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன். சில நாட்களுக்குள்ளதாய் நீ இது பக்கமாய் திரும்பி வருவாய். உன்னை இந்த உலக கண்கள் ஒரு உயர் ரீதிகளிலே the world is going to be expecting some kind of documentation. சில பதவிகளையும் சில காரியங்களையும் உயர்வாய் எண்ணுகிற சூழ்நிலைகள்ல நீ என் வேதத்தை எடுத்து அடுத்த செகண்ட்ல இருந்து you are getting continuously getting some kind of order. அடுத்தடுத்த ஆர்டர் வேதத்தை நான் இந்தியால வச்சிருக்கிறது. இந்த நாட்கள்ல நீ வேதத்தை எடுத்துட்டு உட்கார போற. அடுத்தடுத்த ஆர்டர் நீ எதிர்பார்க்காத, நீ யூகிக்காத, உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக அநேக ஐடியாலஜிகளையும் அநேக விஷயங்களையும் இதுவரை நீ பிளான் பண்ணி வச்ச எது எக்ஸிகியூஷன் ஆகல அதை எல்லாத்தையும் நான் எக்ஸிக்யூட் படுத்தி நானே தேவன் என்று அந்நிய கண்கள் உணரும்படியா செய்ய போகிறேன். அப்ப அனனியா போய் வீட்டுக்குள்ள பிரவேசிச்சு அவன் மேல கைய வச்சு, யார் மேல? சவுல் மேல கைய வைக்கிறான். சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். சொன்ன உடனே நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 9:18, உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானம் பெற்றான். அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். 3 நாள் சாப்பிடல, விரதம் இருந்துட்டு இருக்கான், கண்ணு தெரியல, புலம்பி கர்த்தரை நோக்கி அழுதுட்டு இருக்கான். எல்லாம் வெளிப்பட்டன. சாப்பிட்ட உடனே பலப்பட்டான். சவுல் தமஸ்குல சீசருடனே சில நாள் அங்க இருக்கிற அப்போஸ்தலர் கூட சில நாள் தங்கி இருக்கிறான். தங்கி இருந்த உடனே வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9:20, தாமதமின்றி, இமிடியட்லி, குவிக்லி, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். 9:21 சொல்லிருக்கு. கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். But all they hear him were amazed. They are surprised. They are shocked. எதற்காக அவங்க கேட்டவங்க? இந்த தேவ ஆலயத்துல சவுடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் என்ன வார்த்தையை கேட்டவங்க? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். சர்ச்சஸ்ல போய் அவன் ஸ்பீச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். He is the son of God. இவர் தேவ குமாரன் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க ஒரு ஷாக்கு. ஏன் ஷாக்குனா, அவங்களே சாட்சி கொடுக்குறாங்க. தேவாலயத்துல இருக்கிறவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொண்டவர்களை நாசமாக்கி, சவுல் என்ன பண்ணார்னா எருசலேம்ல யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாங்களோ அவளை வச்சு நாசமாக்கிட்டு இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிய இடத்திற்கு கொண்டு முடியாக வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். இவன் ஒரு பிளானோட வந்தான். கர்த்தர் வேற ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. என் சகோதரா, இது உனக்காய் வருகிற வார்த்தை.
நீ வந்த பிளான் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் அழுகதா, பிரிவு ஒரு கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் உன் ஆத்துமாவை தேவன் பக்கமாய் திருப்பும்படியாகவே கர்த்தர் இதை அனுமதித்தார். ஸ்தோத்திரம். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகவே இல்லை. மனுஷ திட்டம் ஒண்ணு, தேவ திட்டம் ஒண்ணு. மனுஷ திட்டம் அழிஞ்சு போயிரும், தேவ திட்டம் நிலையா இருக்கும். அப்போஸ்தலர் 9:28 சொல்லிருக்கு, சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க, அவன் பிளான் பண்ணி போனது ஒண்ணு, எக்ஸிகியூஷன் நடந்தது ஒண்ணு. மனுஷனுடைய திட்டங்கள் ஒண்ணு, தேவ திட்டங்கள் ஒண்ணு. மனுஷனுடைய சிந்தனைகள் ஒண்ணு, தேவனுடைய சிந்தனைகள் ஒண்ணு. இப்ப நம்முடைய மத்தியில இருக்கிற பிரதர் ரெஸ்டோன் பேச்சார் தம்பி, பிரேயர் பண்ணிடலாம் தம்பி, ஃபைனல் பிரேயர். அண்ணா வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு இப்ப சாவு வந்தா கூட ஹாப்பியா போவேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொல்லும்போது உடனே எனக்கு ஆண்டோட பிரசன்ஸ் உடனே ஃபீல் பண்ணேன். அப்புறம் எனக்கு டக்குனு ஒரு பாடல் கூட ஞாபகம் வந்துச்சு. ஓகே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. என்னதான் நானான என் மீட்பர் உயிரோடுண்டே, என்னதான் நானான என் மீட்பர் உயிரோடுண்டே, தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறார், தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரி பின்னே செல்வேன், திரும்பினால் பார்க்க மாட்டேன், எனது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. தேவனின் அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாரும் இல்லை, உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீதானே, எனது கோட்டை நீதானே. என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளரும் செல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரோட பிரசன்ஸ் நான் உணர்ந்த அண்ணா அந்த வார்த்தை சொன்னபோது இந்த வீக் நல்லாதான் நான் ப்ரேயர் லைஃப்ல போயிட்டு இருந்தேன். நேற்றுல இருந்து ரொம்ப மனசோர்வு ஆயிடுச்சு. நேற்று சாப்பிடாம அப்படியே சோகமாவே படுத்து தூங்கிட்டேன். அப்படிலாம் இருக்கும்போது அண்ணன் இன்னைக்கு பேசின வார்த்தைகள் மெசேஜ் எல்லாமே எனக்கு மறுபடியும் நான் உயிர் பெற்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமுள்ள தேவனேப்பா, தேவவேலிக்காக நன்றி. நீங்க எங்க ஒவ்வொருவரையும் முன்கொடுத்திருக்கீங்க. எங்க ஒவ்வொருவருக்குமே நீங்க திட்டங்களை வச்சிருக்கீங்கப்பா. உமக்காக ஓடும்படியாக நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. உங்களுக்கு பிரியமான வழிகளை நாங்க நடக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வேதத்தை ஆவியும் ஜீவனமா இருக்க முடிய வேதத்தை நாங்க படித்து ஆவியில் நாங்க வேலைப்பட
உதவி செய்யுங்கப்பா. இதுவும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஆண்டவரே நீங்க எங்களை பயன்படுத்த முடியாத ஏதோ சத்து யார இடங்களாமோ சுற்றி திரியிறான், அவனை மேற்கொள்ள உங்களுடைய வசனம் தான் எங்களுக்கு தேவையானதா இருக்கு. உங்களுடைய வார்த்தைகளை நாங்க கவனமா படிக்கவும், பிரசங்கங்களை நான் இசப்பா எங்க மனசுக்குள்ள நாங்க ஒரு ஆழமான வித்தியாசனை ஏற்றுக்கொள்ளவும் 160 கனி கொடுக்கவும் உதவி செய்யுங்கப்பா. இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. தகப்பனே நீங்க எங்களோட இருப்பதுக்காக நன்றி. என்ன ஆனாலும் நீங்க எங்களோடு எப்போது இருக்கீங்க, எங்களை இன்னும் நீங்க வல்லமையா பயன்படுத்த போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. மீதமுள்ள ஒவ்வொரு பாவங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒரு இடத்துல காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றும் ஜீவ தேவன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என் கர்த்தரை ஆத்துமாவே ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரபரவாதே. ஆமென். Amen, amen, amen. Thanks for the